தேவ நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்களாக. இந்த நாள் ஜெபத்தின் தலைப்பு விழித்திருந்து ஜெபம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக கண்டிப்பாக பதில் கொடுப்பாரு. நம்ம ஆத்துமாவில் ஒரு விழிப்புணர்வு வேணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, விழித்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவெல்லாம் தூங்கக்கூடாது, நம்ம முழிச்சிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட தூங்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. மனுஷனுக்கு தூக்கம் கண்டிப்பாக முக்கியம். 24 மணி நேரம்னா 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரத்தில் நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது, நம்ம தனிப்பட்ட பர்சனல் ஒர்க்கு அப்படின்னு இருக்குதுங்களா. அப்போது நம்ம 3 8 24 கண்டிப்பாக தூக்கம் நிச்சயமாக வேணும். தூக்கம் இல்லைனாலே உடம்புல ஏகப்பட்ட வியாதிகள், எல்லா வியாதிக்கும் காரணம் கண்டிப்பாக சரியான தூக்கம் இல்லாதனால தான். பிபி வருதுன்றாங்க, சுகர் வருதுன்றாங்க, நிறைய வியாதிக்கு காரணம் கூட சரியான தூக்கம் இல்லாத காரணம். ஆனால் இங்கே தப்பாக எடுத்துக்காதீங்க. விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னா நல்லா தூங்குங்க அப்படிலாம் இல்லை. நம்ம நாளெல்லாம் உழைச்சிட்டு வந்தோடனே மனுஷனுக்கு என்ன வந்து விளைப்பார அவர் நமக்கு தூக்கத்தை கற்றுக் கொடுக்குறாரு, நம்ம தூங்கிடுறோம். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். கர்த்தருக்கு நம்ம பிரியமாக இருந்தாலே நல்லா தூக்கம் வரும். கண்டிப்பாக நிறைய பேர் தூக்க மாத்திரை போட்டு தூங்குறாங்க, அப்படிலாம் இல்லை. இந்த ஆட்களை நம்ம கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். அப்போ விழித்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறியம்மா, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆன்மாவில், நம்ம ஆத்துமாவில் ஒரு விழிப்புணர்வு தேவை. நம்ம நித்திரை பண்ணுறோம் தான், ஆனால் நம்ம இருதயம் வந்து கர்த்தர்ட்ட விழித்திருக்கணும். இரவில் தூங்கும் பொழுது கூட, ஆண்டவரே என் பிதாவே உம்முடைய கைகளில் நான் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். நம்முடைய ஆத்துமாவில் ஒரு விழிப்புணர்வு வேணும். கர்த்தர் எப்போவாலும் வந்து கதவை தட்டலாம். எக்கால சத்தம் நம்ம காதுகளில் கேட்கணும். ஒரு விழிப்புள்ள ஜீவியை நம்ம வந்து வாழணும். சில பேர் அசந்து தூங்கினா என்ன நடக்கிறது தெரியாது. சில பேர் சின்ன ஒரு லைட்டாக ஒரு சத்தம், ஒரு குண்டு ஊசி கீழே இருந்தாலும் அப்படியே அலர்ட்டாக டக்குன்னு எழுந்துப்பாங்க. அதுதான் ஒரு விழிப்புணர்வு. அதாவது உறக்கம் வேறு தூக்கம் வேறு அப்படின்வாங்க. உறக்கம்னா டக்கு டக்குன்னு உறங்கி விடுவாங்க, தூக்கம்னா அயர்ந்த நித்திரையே இருக்குது. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்றதுன்னா, என் இதயமோ விழித்திருந்தது. நம்ம விழிப்பாக இருக்கணும். ஜெபத்தில் நம்ம போராடி ஜெபிக்கும்போது, விழித்திருந்து நம்ம போராடி ஜெபிக்கும்போது, சாத்தானின் சகல சதி ஆலோசனைகளை நம்ம கண்டிப்பாக முறிக்க கர்த்தர் பலன் கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. ஏன்னா விழித்திருந்து ஜெபிச்சாதான் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. ஆவியில் விழிப்புணர்வாக இருந்து நம்ம ஜெபிச்சாலே நமக்கு கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், வழிநடத்தல் கிடைக்கும். விழிப்பாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் தோற்று போக மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லா ஜெயிப்பாங்க. நமக்கு ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கணும் கூட விழிப்பாக இருந்தால் நமக்கு கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாரு. நம்ம செவிகளில் வந்து விழிப்புணர்வான சத்தம் கேட்கணும். நேசரின் சத்தத்தை கேட்கும்படி நம்முடைய செவி வந்து விழிப்புணர்வாகணும். கர்த்தர் வந்து போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் போய் கத்தாவே கூட கதவை திறக்க மாட்டார். அப்போ நம்ம படுக்கைக்கு செல்றதுக்கு முன்னால் கர்த்தருடைய மெல்லிய சத்தம் நம்ம காதுகளை கேட்கிற ஒரு விழிப்புணர்வான அனுபவம் நமக்குள்ளே வேணும். இரவில் உண்டாக்குறும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நம்ம பயப்படாமல் இருக்கணும். அப்படின்னா நமக்கு ஒரு விழிப்புள்ள ஜீவியம் வேணும். ஒரு விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். இங்கே பேதுருக்கிட்ட கர்த்தர் சொல்லுவார் பார்த்தீங்களா, மார்க் 14ஆம் அதிகாரம் 37 38 வசனத்தில், அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமும் பலவனது உள்ளது. நம்மளோட வீட்டுக்காக, நம்ம சபைக்காக, தேசத்துக்காக ஒரு காவற்காரனாக, ஒரு பொறுப்புள்ளவங்களாக நம்ம இருந்து நம்ம என்ன பண்ணணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்மக்கிட்ட அந்த கணக்கு கேட்பார். இந்த தேசத்துக்காக நான் ஒருத்தரை தேடினேன், யாரையுமே காண சொல்ல முடியாதபடி நம்ம தேசத்திற்காக, நம்ம சபைக்காக, நம்ம வீட்டுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம விழித்திருந்து ஜெபிக்கும்போது தான் நம்ம தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படுவாங்க, சபை பாதுகாக்கப்படும், வீட்டு பாதுகாக்கப்படும். எந்த அந்நிய சக்திகளும் வீட்டுக்குள்ளே வராதபடி கர்த்தர் என்ன பண்ணுவார், எல்லா அழிவுகளுக்கும் உலகத்தின் நாச மோசங்களுக்கும் கர்த்தர் பாதுகாப்பார். உலகத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ இயற்கை சேதங்கள் வருது.
தாங்க முடியாத வெயில் அடிக்குது, எல்னினோன்னு சொல்கிறாங்க, என்னென்னவோ இப்போ உலக மாற்றங்கள், பேரிடர் மாற்றங்கள், எரிமலைகள் வருது, என்னென்னவோ நிகழ்வுகள் வருது. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், நம்ம விழித்திருக்கணும். நீங்கள் விழித்திருந்து உன்னதமானவர மறைவில் சர்வ வல்லவர் நிலைமை தங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு விழிப்புள்ள ஜீவியம் முக்கியம். நம்ம சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சீமோனையும் சீஷர்களை பார்த்து, நீ சோதனைக்குட்படாமல் இருக்கணும். சாத்தான் கண்டிப்பாக சோதிக்க வருவான், நம்மளை சிட்சிக்க வருவான். ஆனால் நம்ம அதில் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னா சோதனைக்குட்படாதபடி நம்ம என்ன பண்ணணுமா விழித்திருந்து ஜெபிக்கணும். மனுஷனுக்கு பயந்து கிறிஸ்துவ பேதுரு மறுதளிச்சாரும், சபிச்சாரு, மறுதளிச்சாரு, சத்தியம் பண்ணார். ஆனால் என்னதான்னாலும் அவர் மனம் கசந்து அழுதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணார், திரும்பவும் அவர் மேலே சபையை கட்டி எழுப்பினார். இந்த நாளில் கூட நம்ம ஜப வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எப்படி இருக்கணும்னா விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். மார்க் 13:33 இருக்குது. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போது நம்ம ஒவ்வொரு நாளுமே ஜெபிக்கக்கூடிய அந்த அபிஷேகம் நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கணும். பரிசேயர் வேதபாரகரை போல நம்ம நீதி அதிக நீதி, நம்ம பரலோக ராஜ்யத்தில் போகிறதுக்கு அதிக நீதி வேணும் அப்படி இல்லை, விழிப்புள்ள ஜீவியாக தான் நமக்கு கண்டிப்பாக வேணும். இடைவிடாமல் நம்ம என்ன பண்ணணுமா தேவ சமூகத்தில் விழித்திருக்கணுமா. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:31 சொல்லுது, ஆனபடியால் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடு விடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நீங்கள் விழித்திருங்கள். நினைத்து என்ன பண்ணுங்க, விழித்திருங்க. அப்போ நம்ம எல்லா காரியத்தை நம்ம கேட்டுட்டு அப்படியே விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், விழித்திருக்கணும். விழித்திருப்பது கடினமான காரியம்தான். ஏன்னா நம்ம சரீரம் ஒத்துழைக்காது, நம்ம உறக்கம் வரும், அப்புறம் ப்ரெஷர் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, நம்ம கண்ணில் கொஞ்ச நேரம் இன்றைக்கி நைட் ஜெபிப்போம் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்தா அப்படி ஒரு டயர்டுக்கும் அப்படி ஒரு தூக்கம் நம்ம போட்டு அழுத்தம். ஆனால் இதெல்லாம் மேற்கொள்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா விழித்திருந்து ஜெபிக்கணும். ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்கிறேன்னே, இப்போ நைட் 2 மணிக்கு நமக்கு ஒரு லண்டன் போகிறதுக்கு ஃப்ளைட். அன்றைக்கி நைட்டு நம்ம தூக்கம் வருமா? கண்டிப்பாக வராது. ஃப்ளைட்டை தவறு விட்டுருவோமோ, லண்டன் போய் இறங்கணும், அது வரைக்கும் நான் ட்ராவல் இருக்குது, அப்படி பேக்கேஜ் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு நமக்கு தூங்கினாலும் கண்டிப்பாக தூக்கம் வராது. அப்போது அப்படியாப்பட்ட நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கணும் போது அந்த லண்டன் போகிறத விட, அந்த ஃப்ரான்ஸ் போகிறத விட எல்லாத்துக்கும் மேலே பரலோக ராஜ்யத்தின் தேவனை நோக்கி நம்ம இரவு முழுக்க விழித்திருந்து ஜெபிக்கும்போது நிறைய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் கால தாமதமான காரியங்கள் கூட சீக்கிரமாக கைக்கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நம்ம எப்பொழுதுமே விழித்திருந்து ஜெபிக்கும்பொழுது மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்களை பார்க்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய முகத்தை நம்ம பார்க்கணும். ஜெபிக்கும்பொழுது தேவ பிரசன்னத்தை நிரம்பணும். அவருடைய முகத்தை நம்ம பார்த்து ஜெபிக்க உட்கார்ந்தாலே போதும், நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபிக்க உட்காந்தேன் ஆனால் என்ன ஜெபிக்கிறோம் நமக்கு தெரியல அப்படின்வாங்க. இல்லை, நம்ம ஜெபம் உட்காரும்பொழுது தேவசனம் உட்காரோம் அப்படின்னாலே முதல்ல ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், ஆண்டவரை புகழ்ந்து பாடி பாட்டுகள் எல்லாம் பாடி நல்லா துதிச்சு அவருக்கு நன்றி சொல்லி அப்புறம் நம்ம ஆவிய தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நல்ல ஒரு ஆராதனை பண்ணாலே 1 மணி நேரம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவ்வளோ ஸ்பீடாக ஓடிடும். அதுக்கப்புறம் வேத வசனங்களை படிக்கணும். ஏன்னா வேத வசனம் இல்லாத ஜெபம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ வேத வசனங்கள் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக படிக்கணும். படித்தாலே நல்லா ஜெபிக்க கர்த்தருக்கு விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தருக்கு கிருபை கொடுப்பார். விழித்திருந்து ஜெபிக்கும் போது நம்மளுடைய கட்டுகள் உடைக்கப்படும், நம்மளுடைய சங்கிலிகள் நொறுக்கப்படும், எல்லாவித இடுக்கணுகள் விட்டு மறைஞ்சி போயிடும். ஒரு பெரிய அளவுக்கு விடுதலையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இடையூறுகள் எல்லாம் சீக்கிரமாக உடைஞ்சிடும். சிறைச்சாலையின் கதவுகள் நமக்கு திறக்கப்படும். உலக பிரகாரமான முன்னேற்றத்திற்கு நல்ல வாய்ப்புகளை கிடைக்கணும் அப்படின்னா விழித்திருந்து ஜெபிக்கணும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும். ஏன்னா 5 மாதம் முடிச்சிட்டோம், வருஷத்தின் நடுவில் நம்ம இருக்கிறோம். இந்த 6வது மாதம் கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னாலே நமக்கு விழிப்பான ஜெபந்தான் வேணும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சிடுவார். நம்ம அதிசயத்தை பார்ப்போம் அப்படின்னா விழித்திருந்து ஜெபிக்கணும். 1 கொரிந்தியர் 16:13 சொல்லுது, விழித்திருங்கள், விசுவாசத்தை நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அப்போ விழித்திருந்தால் தான் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். யோனா 1:6 கூட சொல்லுது, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்துருது, உன் தேவை நோக்கி வேண்டிக்கொள். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே யோனா கூட சொல்கிறாரு, நீ எழுந்திருப்பா. அந்த மாலுமி சொல்கிறாரு, நீ தூங்காத, எழுந்துரு, விழித்திரு, நீ உன் தேவை நோக்கி வேண்டிக்கொள். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற புயல் அமைதியாகும், கொந்தளிப்பு நம்மளை விட்டு அகன்று போகும். நம்ம வாழ்க்கையில் அமைதி வரணும் அப்படின்னா
இன்றைக்கி கூட கர்த்தர் சொல்கிறார், எழுந்துரு, தேவனை நோக்கி வேண்டிக்கொள். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புயலும், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூறாவளிகளும் கர்த்தர் அமைதிப்படுத்துவார். கர்த்தர் இந்த நாளை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் விழித்திருந்து ஜெபிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாரு. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படாத தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் முக்கியம் நம்முடைய என்ன சொல்லிட்டுனா நிர்வாணம் வெளியில் காணப்படாதபடிக்கு, நம்மளுடைய அவபக்தி வெளில போயிடாதபடிக்கு, நம்ம நிர்விசாரங்கள் வெளில போகாதபடிக்கு நம்மளுடைய உடைகளை, நம்மளுடைய நடைகளை இந்த நாட்களை பாதுகாத்து கொள்ளணும். நம்முடைய ஆசாரியர்களுடைய வஸ்திரத்தை குறித்து கர்த்தர் நிறைய சொல்லிக்கிறாரு. பெண்களுக்குரிய வஸ்திரத்தை சொல்லி கர்த்தர் நிறைய சொல்லிக்கிறாரு. இந்த நாளை நம்ம தம்முடைய வஸ்திரங்களை விழித்து கொண்டு, நீ நிர்வாணமாக நடக்காதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். ஏசப்போட விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சு கொடுத்தது தான் நம்மளுடைய சபை, நம்முடைய ஜீவியங்கள் எல்லாம். அப்போ நம்ம வஸ்திரங்கள் கரைப்படாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கை கரைப்படாதபடி வாழணும்னா நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்போது கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வெண் வஸ்திரம் கொடுத்து, நம்ம ஒவ்வொருத்தரையும் வெண் வஸ்திரம் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா நம்ம விழித்து கொண்டு இருக்கணும். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்ற வார்த்தையின்படியாக நம்ம எப்பொழுதும் விழித்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் கொடுப்பார். அவைகளை தன் எண்ணம் போல் மணலை பார்க்கிலும் அதிகமாய் நான் விழிக்கும்போது இன்னும் உன் மண்டையிலே இருக்கிறேன். தாவீது சொல்றார் பார்த்தீங்களா, நான் விழிக்கும்போது இன்னும் உன் மண்டையிலே இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. விழித்திருந்து ஜெபிப்போம். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள உதவி செய்வார். நான் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வாசற்படியில் விழித்திருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மளை பாக்கியவான்களாக பாக்கியவதியாக மாற்றுவாராக.